ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்க இருக்கும் செய்தி கட்டுரை உடல் பருமனை குறைப்பதற்கான இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். இன்று உலகை அச்சுறுத்தும் மிகப்பெரிய உடலியல் பிரச்சனையாக வளர்ந்திருப்பது உடல் பருமன். ஆண்கள் பெண்கள் மட்டுமின்றி குழந்தைகளையும் கூட பீடித்திருக்கும் இந்த உடல் பருமன் ஆரோக்கியத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் உலக அளவில் மாரடைப்பால் மரணமடைந்தவர்களில் உடல் பருமனாக இருந்தவர்களே அதிகம் என்கிறது உலக சுகாதார நிறுவனத்தின் புள்ளி விவரம். தற்போது உலக மக்கள் தொகையில் சுமார் 30% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் உடல் பருமன் மற்றும் அதன் துணை நோய்களால் ஆண்டுக்கு 28 லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை 2013 2.3% இருந்த ஆண்களின் உடல் பருமன் பாதிப்பு தற்போது 3.1% அதிகரித்திருக்கிறது. 2013 5.2% இருந்த பெண்களின் உடல் பருமன் பாதிப்பு தற்போது 6.9% அதிகரித்துள்ளது. உலக அளவில் பெண்களின் உடல் பருமன் அடிப்படையில் இந்தியா 19வது இடத்திலும் ஆண்களின் உடல் பருமன் அடிப்படையில் 21வது இடத்திலும் உள்ளது. உடல் பருமனின் தொடர்ச்சியாக உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மாரடைப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும். தவிர மூச்சு திணறல், மூட்டு வலி, முதுகுவலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், குரட்டை, உரக்க சுவாச தடை, மாதவிலக்கு பிரச்சினைகள், சினைப்பை நீர்க்கட்டி, மனச்சோர்வு போன்ற பல பாதிப்புகளுக்கு உடல் பருமன் வழிவகுக்கும். உடல் பருமன் ஏற்பட பல்வேறு காரணங்கள் உண்டு. பெற்றோருக்கு உடல் பருமன் இருக்குமானால் மரபு ரீதியாக அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும். மற்றொரு முக்கியமான காரணம் நம் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், குறிப்பாக உணவு பழக்கம். எண்ணெயில் வறுத்த, பொரித்த, கொழுப்புள்ள உணவு வகைகளை அதிகமாக உண்பதால் உடல் பருமன் ஏற்படுகிறது. மேலும் ஒரே இடத்தில் அமர்ந்து பணியாற்றுவது, உடல் இயக்கமே இல்லாமல் இருப்பது, சிறு சிறு உடற்பயிற்சிகள் கூட செய்யாதது போன்ற காரணங்களாலும் உடல் பருமனடையலாம். தவிர தைராய்டு போன்ற காரணங்களாலும் சில மாத்திரைகளின் பக்க விளைவுகளாலும் கூட உடல் எடை அதிகரிக்கலாம். உலகின் மிக பெரும் சுகாதார பிரச்சனையாக மாறியிருக்கும் இந்த உடல் பருமன் மீது மக்களின் பெரும் கவனத்தை குவித்திருக்கிறார் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி. கடந்த 2014 அக்டோபர் மாதம் முதல் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலி, தொலைக்காட்சிகளில் மக்களுக்காக பிரதமர் உரையாற்றி வருகிறார். 119வது மனதின் குரல் நிகழ்ச்சி கடந்த 23ஆம் தேதி நாடெங்கிலும் ஒலிபரப்பானது. அந்நிகழ்ச்சியில் உடல் பருமன் பிரச்சினை குறித்து விரிவாக பேசினார் பிரதமர். உலக சுகாதார நிறுவன தரவுகளை மேற்கோள் காட்டிய பிரதமர், 8 பேரில் ஒருவர் உடல் பருமன் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடல் எடையை குறைக்க ஓர் அறிவுரையை கூறுகிறேன். நீங்கள் தற்போது பயன்படுத்தும் சமையல் எண்ணெயில் 10% குறைத்துக் கொள்ளுங்கள். சமையல் எண்ணெய் வாங்கும் போதே 10% குறைத்து வாங்குங்கள். உடற்பயிற்சியோடு உணவு பழக்கங்களில் குறிப்பிட்ட மாற்றத்தை செய்வதன் மூலம் நோயற்ற வாழ்வை பெற முடியும் என்றும் தெரிவித்தார் பிரதமர். இந்தியாவில் உடல் பருமன் அதிகரித்து வருவது கவலையாக இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு தெரிந்த 10 பேரிடம் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க சவால் விடுங்கள். இந்த விழிப்புணர்வு முயற்சி நாட்டின் உடல் பருமன் பிரச்சினையை எதிர்த்து போராட பேருதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இந்த சூழலில் மறுநாள் 24ஆம் தேதி தமது சமூக ஊடக பக்கத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்க அறிவுறுத்தினேன். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்ல 10 பிரபலங்களை முன்மொழிகிறேன் என்று தெரிவித்த பிரதமர், தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா, போஜ்புரி நடிகர் தினேஷ்லால் யாதவ், துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை மனு பாக்கர், பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, நடிகர் மோகன்லால், இன்போசிஸ் துணை நிறுவனர் நந்தன் நிலக்கேனி, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, நடிகர் மாதவன், பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல், மாநிலங்களவை எம்பி சுதா மூர்த்தி ஆகியோரின் பெயர்களையும் அறிவித்துள்ளார். உடல் பருமனால் இதய நோய், நீரிழிவு, மாரடைப்பு, சுவாச கோளாறு, மனநல பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வு காண சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது தொடர்பான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ள காஷ்மீர் முதல்வர் திரு உமர் அப்துல்லா, நடிகை தீபிகா படுகோன், டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா, ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை பாலக் கவுர், கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான், தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே, ஃபிட் இந்தியா தூதர் குல்தீப், வில்வித்தை வீராங்கனை ஷீதல், கிரிக்கெட் வீராங்கனை இக்ரா ரசூல்,
தொழிலதிபர்கள் கிரண் மசும்தார், சாஜன் ஜிண்டால் ஆகிய 10 பேருக்கும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க சவால் விடுத்துள்ளார். நமது பிரதமரின் குரலுக்கு செவி கொடுத்து அவரின் முன்னெடுப்பை நாடு தழுவிய இயக்கமாக மாற்றுவோம். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்போம். இந்தியாவில் உடல் பருமன் தாக்கத்தை குறைப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை உடல் பருமனை குறைப்பதற்கான இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.